அகமதாபாத் விமான விபத்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துவிட முடியாத மிக கோரமான ஒரு விபத்து. இந்த விமான விபத்து தொடர்பான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. விமானத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட 2 பிளாக் பாக்ஸ், அந்த கருப்பு பெட்டிகளில் இருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணையை புலனாய்வு முகமைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த புலனாய்வு ஆய்வின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிக்கைகளின் மூலமாக அகமதாபாத் விமான விபத்திற்கான காரணம் என்ன என்கிற தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த விசாரணை தொடர்பான ஒரு முதற்கட்ட அறிக்கை கிடைத்திருக்கிறது. பிரிலிமினரி ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு 15 பக்க அறிக்கை என்பதை தற்போதைக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம், அதே போன்று விமான விபத்துக்களினுடைய இன்வெஸ்டிகேஷன் பீரோ, விசாரணை முகமை இந்த ஒரு 15 பக்க பிரிலிமினரி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இதில் விமான விபத்திற்கான முதற்கட்ட காரணங்கள் என்பது கண்டறியப்பட்டிருப்பதாக இதில் சொல்லப்படுகிறது. ஏன்னா விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட 2 கருப்பு பெட்டிகளில் ஒரு கருப்பு பெட்டி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து தரவுகளையே எடுக்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக அது சேதமடைந்திருந்தது அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக ஏற்கனவே கிடைத்திருந்த தகவல்களின் அடிப்படையில், ஏன்னா விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் ஆகி சில வினாடிகளில் அது உடனடியாக தரையில் விழுந்து, அதுவும் மருத்துவ மாணவர் விடுதியின் மீது விழுந்து நொறுங்கி விபத்திற்கு உள்ளாச்சு. சரி, இப்போ இந்த ரிப்போர்ட் மூலமா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி முதற்கட்டமாக இந்த 15 பக்க பிரிலிமினரி ரிப்போர்ட்டுக்கு இந்திய விமானிகள் சங்கம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? இந்த விமானம் தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றாங்க. இது போயிங் 787-8 ரக விமானம். இந்த விமானம் என்பது எத்தனை பயணிகள் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கிளம்புவதற்கு தயாராக இருந்தார்கள், கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்வதற்கான அந்த விமானம் என்பது எத்தனை மணிக்கு விமான நிலையத்தில் தயார் செய்யப்பட்டது, தயார் செய்யப்பட்ட பிறகாக வழக்கமாக செய்யக்கூடிய பரிசோதனை நடைமுறைகள் எல்லாம் எத்தனை மணிக்கு நடந்தது, அந்த பரிசோதனை நடைமுறைகள் நடந்து முடிந்த பிறகாக விமானம் புறப்படுவதற்கான சான்றிதழ் என்பது எத்தனை மணிக்கு வழங்கப்பட்டது, அந்த சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதற்கு பிறகாக விமான போக்குவரத்து, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏடிசி அமைப்பு விமானம் கிளம்புவதற்கான அந்த உத்தரவை எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க, அது கொடுத்து முடித்த பிறகாக விமானம் எத்தனை மணிக்கு டேக் ஆஃப் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆன அந்த மணியிலிருந்து எத்தனை மணித்துளிகள் வரைக்குமாக அது விமானத்தினுடைய அந்த சிக்னல் கட்டுப்பாட்டு மையத்தோடு தொடர்பில் இருந்தது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த 15 பக்க அறிக்கையில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அறிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்பது, விமானம் புறப்படுகிற வரை, அந்த போயிங் 787-8 ரக விமானம் புறப்படுகிற வரை எந்த விதமான சிக்கலும் அப்போதைக்கு இல்லை. ஏன்னா 2 விமானிகள் இருந்தாங்க. ஒருத்தர் கேப்டன் சீனியர், இன்னொருத்தர் பயிற்சி விமானி. 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. 2 பேரும் சரியான திட்டமிடலோட சரியான முறையில் தான் விமான இயக்குதலுக்கு தயாராகிறாங்க. எனவே எந்த சிக்கலும் இல்லாமல் தான் விமானம் புறப்படுது. சரி, எந்த இடத்துல இந்த சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கருப்பு பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தினுடைய எரிபொருள், அதாவது 2 என்ஜின் பொதுவாக இருக்கும், என்ஜின் 1 என்ஜின் 2 அப்படின்னு இருக்கும். அதை N1 N2 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய ரக விமானங்கள்ல. ஸோ அந்த N1 N2 2 பொருளுக்கும் எரிபொருள் அனுப்புவதற்கான ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படிங்கிறது காக்பிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காக்பிட் என்பது அந்த விமானிகள் பைலட் அமரக்கூடிய இடத்துல ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடிய அந்த கன்சோல் அப்படிங்கிறது தான் விமானத்தில் அந்த காக்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காக்பிட்ல இருக்கக்கூடிய 2 ஸ்விட்ச் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அந்த 2 ஸ்விட்ச் தான் இந்த என்ஜினுக்கு செல்லக்கூடிய எரிபொருள், அதாவது ஃபியல் டேங்க்ல இருந்து என்ஜினுக்கு எரிபொருள் செல்லக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் அப்படிங்கிறது அந்த காக்பிட்ல இருக்கும்.
ஸோ அப்போ அந்த N1 N2 ரெண்டு என்ஜினுக்கும் போகக்கூடிய எரிபொருளை கட்டுப்பாடு செய்யக்கூடிய அந்த சுவிட்ச் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. அந்த சுவிட்சை யாரும் திடீர்னு மேனுவலாகவும் ஆன் பண்ணிட அல்லது ஆஃப் பண்ணிட முடியாது. அதே நேரத்தில் அது தவறுதலாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் அது ஆன் ஆஃப் ஆயிடாது. இதுதான் இயற்கையாக தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ இதில் என்ன சிக்கல் நடந்ததா இந்த அறிக்கை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விமானம் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி அந்த ஓடுதளம், அந்த ரன்வேயினுடைய அந்த காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, ஏர்போர்ட்டினுடைய அந்த ரன்வே சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த காம்பவுண்டை கூட அது தாண்டலை. அது தாண்டுவதற்கு முன்னாடியே அந்த சிக்கல் கண்டறியப்படுது. டேக் ஆஃப் ஆகி அந்த விமானத்தினுடைய தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேல் எழும்பக்கூடிய அந்த சக்தி, பவர் அப்படிங்கிறது விமானத்துக்கு கிடைக்காம போகுது. அப்போ கிடைக்காம போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எரிபொருள் போகக்கூடிய சுவிட்ச் வந்து ஆட்டோவாக கட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த என்ஜினுக்கு செல்லக்கூடிய எரிபொருள் போகாமல் தடுக்கக்கூடிய அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்ச் வந்து ஆட்டோவாக கட் ஆஃப் ஆகி எரிபொருள் என்பது நிற்கிது. அது ரெண்டு என்ஜினுக்கும் அது நடக்குது. என்ஜின் 1 என்ஜின் 2 இது ரெண்டுத்துக்குமே அந்த எரிபொருள் போகாமல் அந்த சுவிட்ச் என்பது ரன்னிங் அப்படின்னா ரன் அப்படின்னு இருக்கும், கட் ஆஃப்னா ஆஃப் ஆகுறது. ஸோ ரன்னில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சுவிட்சும் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஆட்டோமேட்டிக்கானா தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவா என்ன அப்படிங்கிறது இந்த அறிக்கை சொல்லலை. என்ன நடந்து இப்போ ப்ரிலிமினரியாக என்ன தகவல் கிடைச்சிருக்கோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு சுவிட்சும் N1 N2க்கு போகக்கூடிய அந்த ரெண்டு ஃபியூயல் சுவிட்சும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது. இது எவ்வளவு நேரத்தில் இந்த கட் ஆஃப் நடக்குது அப்படின்றாங்கன்னா, ஒரு வினாடியில் தான் இந்த கட் ஆஃப் நடக்குது. அதை விமானிகள் பைலட் வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு அந்த கட் ஆஃப் என்பது நடக்குது. அந்த கட் ஆஃப் தெரிஞ்ச உடனே கேப்டன் உடனே கேட்குறாரு, ஏன் வந்து நீங்கள் அந்த கோ பைலட் கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் அதை கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் கட் ஆஃப் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உரையாடலும் அந்த பிளாக் பாக்ஸில் பதிவாகி இருக்கிறது. ஸோ இமீடியட்டாக அது கேட்கப்படுது. கேட்கப்பட்ட அடுத்த 3 to 4 வினாடிகளில் அந்த தர்ஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டர்பைன் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அதாவது விமானத்தில் என்ஜின் கோளாறுகள் ஏற்பட்டால் ஒரு டர்பைன் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு வசதி இருக்கும். அந்த டர்பைனை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதிலும் கூட விமானத்தை மேலெழுப்பி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்பது கிடைக்காம போயிடுது. ஸோ இந்த முயற்சி, இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நடக்கக்கூடிய வினாடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 வினாடிகள் தான். இந்த 10 வினாடிகளுக்குள்ள இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. 11வது வினாடியே அந்த கேப்டன் உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்துக்கு மேடே அழைப்பை கொடுக்கிறார். அவசர காலத்தில் வேற எதுவுமே செய்ய முடியாது, நம்ம கிட்ட எந்த வாய்ப்பும் இல்லை, எல்லா வாய்ப்பையும் நாம் இழந்து விட்டோம் அப்படிங்கிற நேரத்தில் தான் மேடே 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 அப்படின்னு 3 முறை கேப்டன் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுத்ததற்கு பிறகாக உடனடியாக அடுத்த சில வினாடிகளிலேயே விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்குமான அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது முற்றிலுமாக துண்டித்து விடுகிறது. அதற்கு பிறகு கட்டுப்பாட்டு அறையிலிருந்தும் விமானத்திற்குமான எந்தவித தகவல் பரிமாற்றமும் இல்லை. கடைசியாக மேடே அழைப்பு மட்டும்தான் விமானத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றது அப்படிங்கிறது தான் இந்த பிளாக் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களாக இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டு சொல்லுது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் ஆகும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, போயிங் 787-8 ரக விமானங்களில் இதற்கு முன்னதாக ஏற்பட்ட விபத்துக்களில் இந்த மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் ஆயிருக்கா, அல்லது அதை வந்து அந்த பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் கூட விமானியினுடைய கையில் தான் இருக்கும் அப்படின்னும் போது அது எப்படி கட் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் எழுந்திருக்கிறது. எனவே பைலட்டு மேலே குறை சொல்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்திய விமானிகள் சங்கம் இந்த ரிப்போர்ட் பயாஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமும் விமான விபத்துக்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் பீரோவும் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இது வெறும் பிரிலிமினரி ரிப்போர்ட் தான். இந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் அடுத்த கட்டமாக நம்முடைய விசாரணையை தொடரும் பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக இது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மிக பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய அகமதாபாத் விமான விபத்தினுடைய இந்த முதற்கட்ட அறிக்கையின் புலனாய்வு அறிக்கையின் மூலமாக இப்படி ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருப்பதும் விமான விபத்துக்கு அதுவே காரணமாக இருக்கலாம் என்று கூறப்பட்டிருப்பதும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது.